வணக்கம் மக்களே, வெல்கம் டு டே ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். நான் துரைராஜ், NISM சர்டிஃபைடு ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர், அண்ட் ட்ரேடர் அண்ட் ட்ரெயினர். ஓகே, நான் டே ட்ரேடிங் கிளாஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான கிளாஸஸ், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான பட்சத்தில் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது, ஃபினான்ஷியல் பிளானிங் ரிலேட்டடாகவோ இல்லை ட்ரேடிங் ரிலேட்டடாகவோ உங்களுடைய சந்தேகங்களுக்கும் நம்ம வந்து பதில் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் ETF. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ETFக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, ஸோ இதில் எது சிறந்தது அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் கண்டென்ட் நம்ம ரெகுலராக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுடைய யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ETF மியூச்சுவல் ஃபண்ட். முதல்ல ETFனா என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டுன்றது வந்து இஸ் எ பூல் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூல் ஆஃப் மணி வந்து யார் ஹேண்டில் பண்ணுவா அப்படின்னா ஒரு ஃபண்டு மேனேஜர் ஹேண்டில் பண்ணுவான். ஸோ இந்த ரெண்டுமே வந்து எப்படி சொல்றது, க்ரோத் வைஸோ இல்லை ஒரு கான்செப்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஒரு ETF அப்படின்றது என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ Nifty 50 இருக்கு, நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு, நிஃப்டி பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நிஃப்டி பீஸ் ETF. அப்போ இந்த நிஃப்டி பீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு நிஃப்டியோட டாப் 50 கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதா அர்த்தம். அதாவது நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, அதாவது இந்த 50 கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணும். நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணும்போது நிஃப்டி மேலே ஏறும், விச் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர். அதே மாதிரி நிஃப்டி பீஸும் மேலே ஏறும். இதுதான் ETF. ஸோ ETF பொறுத்தவரையிலும் நிறைய ETF இருக்கு. அதாவது நிஃப்டி பீஸ் இருக்கு, பேங்க் பீஸ் இருக்கு, அதே மாதிரி கோல்டு அண்ட் சில்வருக்கு கோல்டு பீஸ் அண்ட் சில்வர் பீஸ் இருக்கு. இதெல்லாமே ETF. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையிலும் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். நீங்க மந்த் ஆன் மந்த் SIP பண்ணுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு 10 ஸ்டாக்கோ 20 ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டும் க்ரோத் ஆகும். ஸோ அப்போ கான்செப்ட் வைஸ் ETFும் மியூச்சுவல் ஃபண்டும் மோர் ஆர் லெஸ் சேம். சரி, அப்போ வேற என்ன இதுல முக்கியமான டிஃபரன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இல்லை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்றேன், லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ETF பொறுத்தவரையிலும் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற ஒரு ஃபண்டு. அதாவது நீங்க நார்மலா ஒரு ஸ்டாக்கை பை பண்றீங்க, செல் பண்றீங்க, காலையில 9:15 to 3:30 ஒரு மார்க்கெட்ல ஒரு ஆர்டர் பஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அதே சேம் நீங்க ETFலையும் பண்ண முடியும். ஸோ நிஃப்டி பீஸை நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் காலையில 9 மணிக்கு நீங்க 9:15 நீங்க வாங்கிட்டு 3 மணிக்குள்ள நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்கன்னா நீங்க வித்துட முடியும். அது இன்ட்ராடே ட்ரேட் மாதிரி கூட நீங்க பண்ணலாம். ஸோ பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படி பண்ண முடியாது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் T+1 to T+2 டேஸ் செட்டில்மெண்ட் டைம் இருக்கும். ஒரு கட் ஆஃப் டைம் இருக்கு. சப்போஸ் இன்னைக்கு நீங்க ஈவினிங் தான் மியூச்சுவல் ஃபண்டை பை பண்றீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பர்ச்சேஸே என்னைக்கு ஆகும்னா அடுத்த நாள் தான் பர்ச்சேஸ் ஆகும். அது உங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு ட்ரேடிங் டேஸ் ப்ளஸ் 1 டே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி நீங்க மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்றதுக்கு, அதாவது ரீடீம் பண்றதுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சேம் T+1 or 2 days ஆகும் அந்த ஃபண்டு கிளியர் ஆகி உங்க அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு. அப்போ ஒரு ஃபாஸ்டர் லிக்விடிட்டி வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து மியூச்சுவல் ஃபண்டை ப்ரிஃபர் பண்ணக்கூடாது, ETF தான் ப்ரிஃபர் பண்ணணும். பட் ரெண்டுத்துல எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ETF பெஸ்டா, மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்டா அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுடைய ஃபினான்ஷியல் நீடை பொறுத்து தான் இது இருக்கு. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ரெண்டுமே பண்றது பெஸ்ட்னு சொல்லுவேன். பட் ETFல சில ஃபண்டு மட்டும் தான் பண்ணணும். ETF பொறுத்தவரையிலும் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி பீஸ் பண்ணலாம். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேங்க் பீஸ் பண்ணலாம். மற்றதெல்லாம் பெரிய அப்ரிசியேஷன் இருக்குமா அப்படின்னா இது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ நான் எதையும் தப்பா சொல்லலை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். டு பி கிளியர், நான் 10 வருஷமா ட்ரேட் பண்றேன். ஸோ 10 வருஷமா ட்ரேட் பண்றதுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரலும் நிஃப்டி பீஸ் அண்ட் பேங்க் பீஸ் வந்து உங்களுக்கு நல்ல அப்ரிஷியேட் இருக்கு. இதை தவிர ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் என்னன்னா கோல்டு அண்ட் சில்வர். கோல்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ ஆல்மோஸ்ட் சில்வர்லாம் வந்து ஒரு
1.5 வருஷத்துக்கு முன்னாடி 88 ரூபாயில ட்ரேட் ஆயிருந்தது. இப்போ 170 ரூபாய் 170 வரல வந்துருக்கு. அதாவது டபுள் ஆயிருக்கு. ஈவன் கோல்டும் அப்படிதான். ஸோ கண்டிப்பா வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ராடக்ட் இடிஎஃப்ல என்ன கோல்டு அண்ட் சில்வர் நீங்க பண்ணலாம், அல்லது நிஃப்டி அண்ட் பேங்க் பீஸ் பண்ணலாம். ஓகே, பட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி கிடையாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. அவர் ரெகுலரா உங்க ஃபண்ட்ஸை சிச்சுவேட் பண்ணிட்டே இருப்பாரு. அடுத்தடுத்த ஸ்டாக்கு சிச்சுவேட் பண்ணுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஃபண்டு ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இடிஎஃப் கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் லார்ஜ் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு, ஃபிளெக்ஸி கேப் இருக்கு, மல்டி அசெட் ஃபண்ட் இருக்கு, ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் இருக்கு, லைக் டெப்ட் ஃபண்ட் இருக்கு. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் உங்களுடைய மணியை இன்னும் சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நீங்க வந்து கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாகவும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸா இடிஎஃப் வைக்கிறது என்னுடைய கருத்து. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜே இல்லை, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஒரு பை செல் பண்ணணும் அப்படின்னு தெரில அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க மியூச்சுவல் ஃபண்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு இன்வெஸ்டரா மட்டும் தான் இருக்க போறீங்க. நல்லா கவனமா கேளுங்க. நீங்க இன்வெஸ்டரா மட்டும் தான் இருக்க போறீங்க. ட்ரேடு பண்ண போறது இல்லை, வேற எதுவும் ட்ரேடோ இல்லை வேற ஆக்டிவா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் மட்டுமே போதுமானது உங்களுக்கு. ஏன் ரீசன் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஆக்டிவ் ட்ரேடரா இல்லாத பட்சத்துல, நீங்க ஸ்டாக்ஸ்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க. வருஷம் ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு அது டிபி சார்ஜஸ் போட்டுனே இருப்போம். அப்போ நீங்க தண்டம் கட்டி எக்ஸ்ட்ரா தேவையில்லாம கட்டுவீங்க. அந்த டிபி சார்ஜஸ் உங்களுக்கு தேவையே இல்லை. பிகாஸ் நீங்க ஆக்டிவ் ட்ரேடர் கிடையாது. அப்போ ஒரு 500 ரூபாய்ச்சு நீங்க லாபம் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க. இல்லைன்னா டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு தனி ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு நீங்க அதுல மட்டும் நீங்க ஒரு லாங் டேர்ம் வெறும் இன்வெஸ்டரா இருக்கும் பட்சத்துல நீங்க கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாம உங்களுக்கு செலவு கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ டு த கன்க்ளூஷன், மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்டா இடிஎஃப் பெஸ்டானா, நீங்க லிக்விடிட்டி அதிகமா எதிர்பார்க்குறீங்க, எப்பனாலும் நான் பணம் எடுத்துக்க போறேன் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க இடிஎஃப் போங்க. இல்ல நான் வெறும் இன்வெஸ்டர் மட்டும் தான் அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் போகலாம். ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைங்க. நான் ரெகுலராக வீடியோஸ் பண்றேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.